அற்புத விளக்க தேய்ச்சி வெளியில வரக்கூடிய ஜீனி கிட்ட 3 வரங்களை கேட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத புராண கதைகள்ல வரக்கூடிய அலாவுதீன் மாதிரியான ஸ்டோரியில நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம். அப்படி இந்த வெப் சீரிஸ்ல ஒரு ஜீனி பாத்தீங்கன்னா நம்ம கதாநாயகி கிட்ட ஒரு 3 வரங்களை கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அந்த 3 வரங்களை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத பயங்கர ஃபேண்டசியா லவ் அண்ட் ரொமான்டிக்கல் காமெடி டிராமாவா காமிச்சிருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான் ஜீனி மேக் எ விஷ். இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்கு. இது டோட்டலா ஒரு 13 எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு நான் ஒரு 5 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இந்த 5 எபிசோட வேற லெவல்ல இருந்துச்சு. ஸ்டோரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சோ இதுல கதாநாயகியோட ஆர்க் பாத்தீங்கன்னா இங்க ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல அவங்க அம்மா விட்டுட்டு அவங்களோட பாட்டியோட அரவணைப்புல வளர்றனாலே கொஞ்சம் சைக்கோபாத்தா இருக்காங்க. சோ அந்த மாதிரியான கேரக்டர் கிட்ட இப்படி ஒரு ஜீனி மாட்டிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த ஜீனி எப்படியாவது பாத்தீங்கன்னா 3 வரங்களை இவங்களை கேட்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுது. அந்த 3 வரங்களை கடைசியா கேட்டாங்களா, அந்த 3 வரங்களை அவங்களுக்கு பயன்படுத்திட்டாங்களா இல்ல மத்தவங்களுக்கு பயன்படுத்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த வெப் சீரிஸை பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இதை வச்சு எப்படி 13 எபிசோட் கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனா அந்த 5 எபிசோட் பார்த்தேன் பாருங்க, ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங் கண்டிப்பா இருக்கு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லயுமே கண்டிப்பா அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் நம்பிக்கை இருக்கு. முக்கியமா இந்த வெப் சீரிஸ்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சோ ஜீனி நம்ம ஹீரோயினோட கேரக்டர், அவங்களோட பாட்டியோட கேரக்டர், ஜீனியோட பெட்ட வரக்கூடிய அந்த பேந்தர், பிளாக் பேந்தர், சோ அது சூப்பரா ஃபன் பண்ணும். இந்த மாதிரி கதாநாயகியை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஃபேண்டசி எலமெண்ட்ஸ்லாம் சிஜி சூப்பராவே பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அலாவுதீன் மாதிரியான படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வெப் சீரிஸை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் அருமையா இருக்கு, டெக்னிக்கலி செம சவுண்டாவும் இருக்கு. 13 எபிசோட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வெப் சீரிஸ் தேடிங்கன்னா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு மஸ்ட் வாட்சபிள், கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க.